இன்றைக்கு திமுக மிகவும் கவனமாக குறிவைக்கப்படுகிறது என்பதுதான். அது யாராக? பொதுவாக திமுகவிற்கு இன்றைக்கு ஒரு எதிரி இல்லை, பல்வேறு எதிரிகள். அதிமுக அது அரசியலில் எப்பொழுதும் நிரந்தரமான எதிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். ரெண்டாவது, இன்றைக்கு இந்திய தேசிய அளவில் அவருடைய பாசிசத்தை எதிர்க்கிறதுனால திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய வரலாற்று யுத்தம் போல நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு பக்கம் சமாளிக்க வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் திமுகவிற்கு இருக்கிறது. இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார். விஜயும் திமுகவை தான் குறிவைக்கிறாரே ஒழிய திமுகவின் மீது உள்ள தாக்குதல் என்பது அப்படியே நீங்கள் நகர்ந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் பாரதிய ஜனதாவை தடவை தான் கொடுக்குறார். அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நாங்கள் இதுவரை மோடியை விமர்சிக்கவில்லை, பேரை கூட சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆதவர்ஜுன். அவர் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறாரு. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் மோடிக்கு ஒரு கோரிக்கை வைக்குமா தான் பார்த்து செய்யுங்க ஜி அப்படின்னு சொல்கிறார். பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிற இடத்துல பாஜக இருக்கா? திமுக மீது தொடுக்கிற அந்த கொடூரமான தாக்குதல் என்பது ஏன் பாஜக மீது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி.